கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம் 1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வீட்டை கட்டலன்னா அது பிரயோஜனம் இல்லை, அது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நகரத்தை காப்பாற்றலைன்னா அந்த யாரு காப்பாற்றினாலும், யாரு காவலாளியாக இருந்தாலும் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளை செல்வங்களாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், கர்த்தர் தான் கட்டணும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் அதை ஆரம்பிக்கணும், கர்த்தர் தான் அதை முடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்காக நாம் கர்த்தரிடத்திலே நிற்க வேண்டும், கர்த்தரிடத்தில் பிளான் வாங்க வேண்டும், கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா அவர் கட்டலைன்னா அது நிற்காது, உறுதியாக நிற்காது. அதனாலதான் அப்படி எழுதுகிறார்கள், கர்த்தர் தான் கட்ட வேண்டும். நம் குடும்பம் என்கிற வீட்டை கட்ட வேண்டும், வியாபாரம் என்கிற வீட்டை கட்ட வேண்டும், உறவினர்களை என்ற சம்பந்தங்களை நம்மளோடு இணைக்க, இதெல்லாம் கர்த்தரால மட்டும்தான் முடியும். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதரை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் கர்த்தர் கட்டுவதற்கு நாம் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தரையே நம்ப வேண்டும். படிக்கிற பிள்ளைகள் கர்த்தரையே நம்ப வேண்டும். அவர் உங்களுக்கு ஞானம் கொடுத்தால் தான் நீங்கள் படிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். அப்போ சில காரியங்கள் நமக்கு நடக்கவில்லை என்று சொன்னால், இது கர்த்தர் கட்டளை, கர்த்தர் ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார் என்றதை புரிந்து கொள்ள வேண்டும், நிதானமாய் இருக்க வேண்டும். நாம் கட்டி அதை இடிக்கிற சூழ்நிலை வந்துடக்கூடாது. கர்த்தரே கட்டுவதற்கு நாம் விட வேண்டும். அதற்கு நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். அதனாலதான் இந்த 2 காரியத்தை சொல்ற. அவர் கட்டலைன்னா கட்ட முடியாது, அவர் காக்கலைன்னா நீங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியாது, நகரத்தை பாதுகாக்க முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் கட்டுவதற்கும் கர்த்தர் பாதுகாப்பதற்கும் நாம் விட வேண்டும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா, ஆண்டவரே, நீங்களே எங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க, நீங்களே என் ஊழியத்தை கட்டி எழுப்புங்க, நீங்களே நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் முக்கியத்துவப்படுத்துகிறோம்ப்பா. நீங்க செய்யுங்கப்பா. உங்களுடைய அடிச்சுவடும்படி வர எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.